ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. கால் 8448448909. திருமிகு பாலபாரதி, இப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயங்கள். இதுல ஒருவர் கூட பிறல் சாட்சியாக மாறவில்லை. ஏன்னா நிறைய பிரேக் த்ரூ கேசஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். பிறல் சாட்சியாக மாறினதன் அடிப்படையில் அந்த கேஸே டிஸ்மிஸ் ஆகிறதும் எதிராக தீர்ப்பு வர்றது மாதிரியான விஷயங்களை நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் விசாரிக்கப்பட்ட சாட்சிகள்ல ஒருத்தர் கூட பிறல் சாட்சியா மாறல அப்படின்றது ஒரு விஷயம். அதே போல இதுல சம்பந்தப்பட்டிருந்த பெண்கள் ஒரு க்ளோஸ்ட் ரூம்ல அவங்களுக்கான விட்னஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு, ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு செக்யூர்டான ஒரு இடத்துல ரொம்ப சுதந்திரமா அவங்க விசாரணைக்கு ஆஜராகி அவங்களுடைய விட்னஸை பதிவு பண்ணியிருந்தாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்திருந்தோம். சிபிஐனுடைய நடவடிக்கை, அவங்க இதை கொண்டு சென்ற விதம் எவ்வாறு இருந்திருக்கு அப்படின்னு நீங்க பார்க்குறீங்க? சிபிஐ விசாரணை முறை எப்படி இருந்ததுங்கிறத இந்த தீர்ப்பு முழுமையும் வெளியானதுக்கு பிற்பாடு அதனை வாசித்து பார்க்குற பொழுது தான் நமக்கு தெரியும். நிச்சயமாக நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண் வழக்கறிஞர்கள் அல்லது பாலின சமத்துவ கருத்து கொண்ட வழக்கறிஞர்கள் மூலமாக சிபிஐ விசாரணை முறை எப்படி இருந்ததுங்கிறத நாம் அறிந்து கொள்வது நல்லது. அதை அடுத்த கட்டத்தில் விசாரணைகளுக்கு ஒரு பெண்ணை எப்படி விசாரிப்பது அப்படிங்கிறதுக்கு அந்த நடைமுறையை கொண்டு வருவதுங்கிறது மிக உதவியாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதில் பிறல் சாட்சி இல்லை அப்படிங்கிறது உண்மை. ஏன்னாக்கா இந்த சம்பவம் அப்படி நடந்திருக்கு. ஏன்னா எல்லாரையும் மனதளவில் ஒரு உழுக்கக்கூடிய பல சம்பவங்கள் அது குரல் வழியாக தான் வருது. அண்ணா அண்ணா அப்படிங்கிற அந்த குரல் எல்லா இடங்களையும் சமூக வலைத்தளங்கள்ல இருந்து தொலைக்காட்சிகள்ல இருந்து எங்கே போனாலும் அந்த குரல் எதிரொலித்து கொண்டே இருந்தது. அப்போது அது ஒரு ஆடியோ பதிவு மட்டுமல்ல, அது உள்ளார்ந்த வழியினுடைய வெளிப்பாடு. அப்போது அது வந்ததுக்கு பிற்பாடு தான் இந்த சம்பவமே இந்த சமூகத்தில் தெரியுது. அப்போ அந்த ஒற்றை வழியான அந்த குரலுக்கு எவ்வளவு வலிமை அப்படிங்கிறது தான் இதில் நம்ம உணர வேண்டியிருக்கு. அதை தான் நீதிமன்றமும் உணர்ந்திருக்கு, அதுதான் விசாரணையில் வந்திருக்கு, அதுதான் சாட்சிகளையும் நிலைநிறுத்தியிருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். ஆகவே அதோடு இணைந்து தான் இந்த சம்பவங்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது ஒரு கொடூரமான குற்றம், மற்ற நிகழ்வுகள் மாதிரி அல்ல நடந்தது அப்படின்னு இருந்திருக்கும். ஒவ்வொரு சம்பவமும் ஒவ்வொரு விதமானது. அதில் கொஞ்சம் இது ரொம்ப வித்தியாசமாக பல பெண்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதுவும் நம்பிக்கையாக போன பெண்களை ஏமாற்றுவது, மோசடி செய்வது, அவர்களை எப்படி வன்முறை நடந்ததுன்னு யாருக்கும் தெரியல. ஆகவே இதெல்லாமே அந்த விசாரணையில் கொண்டு வந்திருப்பாங்க. ஆகவே தான் சாட்சிகள் ஒருவர் கூட மாறாது மட்டுமல்ல, இது ரொம்ப கவனமாக ஒரு மற்ற எதிர்காலத்தில் இது போன்ற சம்பவம் நிகழவிடாமல் தடுப்பதற்கும் குறைப்பதற்கும் அது இந்த விசாரணை முறை என்பது கையாளப்பட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பாலபாரதியம்மா, நீங்க சொன்னது ரொம்ப ஒரு முக்கியமான புள்ளி நீங்க தொட்டிருக்கீங்க. நம்பி வந்த பெண்களை ஒரு வன்கொடுமைக்கு உள்ளாக்குதல், அவர்கள் மீது குற்றம் இழைத்தல் அப்படின்ற அந்த விஷயம், இது ரொம்ப ஒரு டெலிகேட்டான லைன். இதுதான் இந்த கேஸ்ல ரொம்ப முக்கியத்துவமான ஒரு இடம் அப்படின்னும் நான் நினைக்கிறேன். நீங்க சொன்னது அந்த ஆடியோ பதிவில் அண்ணா விட்டுருங்க அடிக்காதீங்கன்னா, அது அந்த குரல் இன்னுமே காதுல ஒலித்து கொண்டே இருக்கிறது. அதுல அந்த குழந்தை பேசின இன்னொரு விஷயம், உன்னை நம்பிதானே வந்த, நீ என்ன இப்படி செஞ்சுட்ட அப்படின்ற அந்த ஒரு விஷயம். இப்ப இந்த மாதிரி வழக்குகள்ல இது வெளியில வரும்போது, இல்ல ஒரு பெண் பாதிக்கப்படும் போது அவங்களுடைய பெற்றோர் இதனை எப்படி அணுகணும், இல்ல அந்த குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்ட பசங்க இருப்பாங்க இல்லையா, ஆண்கள், அவர்களுடைய பெற்றோர், அவங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்கு, அவங்களுடைய பெற்றோர் இதை எப்படி அணுகணும், சமுதாயமாக அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயம் அந்த பெண்ணுகிட்ட என்ன கேள்விகளை கேட்க கூடாது, என்ன மாதிரி ஆதரவை உங்களுக்கு கொடுக்கணும்? ரொம்ப சிரமமான கேள்வி தான் கேட்டிருக்கீங்க. நம்ம சமூக அமைப்பில் இது போன்ற குற்றத்தை வெளியில் கொண்டு வர்றதுக்கே பெரிய போராட்டத்தை நம்ம நடத்தினோம் தெரியுங்களா. அந்த பெண்களை சந்திக்க முடியலை. நாங்கள் அந்த கிராமத்தை பார்க்க போகணும், நாங்கள் அனைத்து இந்திய ஜனநாயக மகாசங்கத்திலேருந்து முயற்சி பண்ணணும். காவல்துறை ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்கலை, விடலை. மறியல் நடத்தணும், மறியலுக்கு அனுமதி இல்லை, என்னென்னமோ நடந்தது. அப்போது முதல்ல இந்த பிரச்சனையை அரசாங்கம் எப்படி பார்க்குது? அவங்க தானே இந்த பிரச்சனையை கையில் எடுக்கணும். அன்றைக்கு இருந்த அரசாங்கம், அதிமுக அரசாங்கம், இப்படி ஒரு சம்பவமே நடக்கலைன்னு உறுதியாக நிற்கிறாங்க. அதை எதிர்த்த போராட்டத்தை நம்ம நடத்துகிறோம். ஒரு பக்கம் பாதிக்கப்பட்ட பெண்களுடைய மன உணர்வுகள், குடும்பம், அப்போ அவங்க எப்படி வெளியில் நமக்கு இப்படி ஒரு குற்றம் நடந்திருக்கு, நாங்கள் இந்த நிலையில் இருக்கிறோம்னு யாரை நம்பி சொல்லுவாங்க?
அப்போது அரசாங்கம் இப்படி ஒரு சம்பவமே நடக்கலைன்னு அவங்க காவல்துறையும் நிற்கிது. அப்போ இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த குற்றம் செய்தவர்கள்லாம் பார்த்தா வசதியான குடும்பத்தை சார்ந்தவங்களாக இருக்கிறாங்க. என்னென்னமோ பத்திரிகைலாம் செய்திகள் வருது. அப்போது இதுக்கு இடைப்பட்டு தான் இந்த சம்பவம் தத்தளிச்சிட்டு இருக்கு. அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள்லாம் எங்கே சொல்லுவதுன்னு தெரியாமல் இருந்தாங்க, அந்த குடும்பம் தெரியாமல் இருந்தது. அப்புறம் ஒரு நிலைப்படுத்தி ஒரு அரசியல் மாற்றமும் ஏற்படுது. தமிழ்நாட்டில் ஒரு தேர்தல் வருது, அதிமுக அரசு தோற்கடிக்கப்படுது, திமுக அரசு வருது, அதுக்கு பிற்பாடு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்படுகிறது. இதெல்லாமே நடக்குது. இப்போ அரசியலோடு இணைந்து தான் இந்த சம்பவமும் பயணித்து வருது. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட அந்த பெண்கள், அந்த குடும்பங்கள் இருக்க, அவங்க இந்த தீர்ப்பு மட்டுமல்ல, இந்த சமூகம் அவர்களோடு இருக்குது அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அவங்க மனதில் எப்பவும் தொடரணும். அது அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இந்த குற்றமிழைத்த குடும்பங்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க இன்னும் கூட நம்ம பிள்ளைங்க பசங்க இப்படி செய்திருக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு நேரத்தில் இப்படி மாட்டிக்கிட்டாங்கங்கிற மாதிரி தான் எல்லா பெற்றோர்களுமே அப்படிதான் இருப்பாங்க. கிட்டத்தட்ட குற்றம் இழைக்கப்பட்ட அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும். ஆனால் அதிலிருந்து விலகி, அதாவது நம்ம பொண்ணு அப்படிங்கிற ஒரு உணர்வுல இருந்து பார்ப்பதற்கு ஒரு முயற்சி அவர்களும் நிச்சயமா. இது ஆக்சுவலா நமக்கு நீண்ட நெடிய விவாதம் தேவைப்படக்கூடிய ஒரு அமர்வாகவும் நான் இதை பார்க்கிறேன். ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. கால் 8448448909.